ஸோ பின்கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்தியனோட கார்டு நம்பர்ஸ் அண்ட் தேர் டிஜிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்வியூஸில் நிறைய முறை இது கேட்கப்பட்ட கேள்விகள் தான். பின்கோட் அப்படின்னாவே 6 டிஜிட், 6 எண் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், 6 நம்பரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 630-001 அப்படிங்கிறது இப்போ காரைக்குடி இருக்கு இல்லையா, 630-001 அப்படிங்கிறது. இப்போ இதுவே மதுரை, மேலூர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 625 அப்படிங்கிறது இருக்கும். கிளாஸ் போயிட்டு இருக்கா? கட் ஆயிடுச்சாமா சார்? ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு சார். ஓகே பரவாயில்ல, ஸ்க்ரீனை வரும், எழுதிங்க. பின்கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 டிஜிட். அதுக்கப்புறம் பேன் கார்டு எழுதி வச்சுங்க, பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பேன் கார்டு அப்படின்னாவே 10 டிஜிட். பேன் கார்டு அப்படிங்கிறது பெர்மனெண்ட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர், அது வந்து 10 டிஜிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓட்டர் ஐடி அப்படிங்கிறதும் 10 டிஜிட். ஸோ பேன் கார்டு அப்படிங்கிறது 10 டிஜிட்டு, ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது 10 டிஜிட்டு, மொபைல் நம்பர் 10 டிஜிட் தான். மொபைல் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு 10 டிஜிட்டு. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு. கிளாஸ் போயிட்டு இருக்காமா? ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு இருக்கா? சொல்லுங்க பாப்போம். ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிறது எவ்வளோ நம்பரு? 11 டிஜிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தென்றல் 767 அப்படிங்கிறது எனக்குலேப்பா, எனக்குல, அதான் ப்ராப்ளம். ஸோ ஆன்லைனில் இணைச்சிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் படிங்க. அப்போ பேன் கார்டு எவ்வளோ நம்பரு? பேன் கார்டு ஆகஸ்ட் 24 அப்படிங்கிறதுல சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம். சொல்லுமா ருத்ரா, ஒன்று சொல்லுங்கப்பா. ஸோ யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறதுலேருந்து உக்ரைன் அப்படிங்கிறது லிபரேட் ஆகி அவங்களுடைய அஃபீஷியலாக அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. அது ஆகஸ்ட் 24. பிரியதர்ஷினி. ஸோ ப்ளூட்டோ அப்படிங்கிறது தன்னுடைய கோள் அப்படிங்கிற அந்தஸ்து அதை இழந்துட்டு அது டுவாப் பிளானட் அப்படிங்கிற குள்ளக்கோள்கள் அப்படிங்கிற வரிசையில் இணைஞ்சது ஆகஸ்ட் 24, 2006. ஆகஸ்ட் 24, 2006. சொல்லுங்கப்பா. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸோ ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த வருஷம்ப்பா? 2011 அப்படிங்கிறதுல அவர் வந்து ரிசைன் பண்ணார், தன்னுடைய அந்த மாதிரி போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைனில் ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? எஸ் சார். ஓகே, இப்போ பின்கோடு அப்படிங்கிறது 6 டிஜிட் அப்படி சொல்லி பார்க்குறோம். பேன் கார்டு அப்படிங்கிறது 10 டிஜிட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஓட்டர் ஐடி 10 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மொபைல் நம்பர் 10 டிஜிட்ஸ் அப்படின்னு. ஐஎஃப்எஸ்சி கோடு. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிறது எந்த டிபார்ட்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது? பேங்கிங். ஸோ பேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிற ஒரு கோடு. எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ இது வந்து 11 டிஜிட். ஐஎஃப்எஸ்சி வந்து 11 டிஜிட். அதே மாதிரி ஸ்விஃப்ட் கோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்விஃப்ட் கோடு இதுவும் பேங்க்கில் தான் பயன்படுத்தப்படுது. ஸோ 11 டிஜிட் ஸ்விஃப்ட் கோடு அப்படிங்கிறதும் 11 டிஜிட் அப்படிங்கிறது. பாஸ்போர்ட். ஸோ பாஸ்போர்ட் நம்பர் அப்படிங்கிறது பிட்வீன் 8 and 11. பிட்வீன் 8 and 11. 8லேருந்து 11 நம்பர் வரைக்கும் இருக்கும் பாஸ்போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாஸ்போர்ட் நம்பர் அப்படிங்கிறது 8லேருந்து 11 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆதார்னாவே 12 டிஜிட். ஸோ UIDAI அப்படின்னு சொல்கிறோம். UIDAI யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆதார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆதார் அப்படிங்கிறது 12 டிஜிட்டு. இந்த ஆதார் அப்படிங்கிறது வந்து முதல்ல எப்போ அப்படிங்கிற மாதிரி பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 2014, 13 to 14 அந்த ரேஞ்சில் மகாராஷ்டிராவில் தெம்பிளி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் டாக்டர் மன்மோகன் சிங் அவங்க தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ யார் சார் இதோட தலைவராக இருந்தாருன்னா நந்தன் நீல்கேனி, இன்ஃபோசிஸோட தலைவர் நந்தன் நீல்கேனி அப்படிங்கிறவர் இருந்தார். நாராயணமூர்த்தி அவங்க இருந்தாங்க இல்லையா. ஸோ இன்ஃபோசிஸ் அதில் நந்தன் நீல்கேனி அப்படிங்கிறவங்க தான் அந்த ஆதார் அப்படிங்கிற ஒரு கார்டு. ஆதார். அப்போ ஆதார் கார்டு அப்படிங்கிறதோட டிஜிட் கேட்டோன்னா 12 டிஜிட். ரேஷன் கார்டு அதுவும் 12 டிஜிட்.
ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது குடியுரிமை சட்டத்தின்படி குடிமை பொருட்கள் வாங்குறதுக்காக வழங்கப்பட்டது 1955 ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது 12 டிஜிட். இப்போ அது வந்து பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். கிளாஸ் போயிட்டு இருக்க ஆன்லைனில். Yes, sir. ஸோ 12 டிஜிட் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது 12 டிஜிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த டிரைவிங் லைசன்ஸ். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து 16. ஸோ 16 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு இதுவும் 16. ஸோ அப்போ எல்லா டிஜிட்ஸும் பார்த்துட்டோம். நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய, பயன்பாட்டில் இருக்கக்கூடிய, அன்றாடம் நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நம்முடைய மொபைல் நம்பரை எவ்வளோ நம்பர்? 10 நம்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டிரைவிங் லைசன்ஸு 16. ஆர்டிகல் 16 ரிசர்வேஷன். ஆர்டிகல் 16 ரிசர்வேஷன். ரேஷன் கார்டு 12 டிஜிட். ரேஷன் கார்டு 12 டிஜிட். அப்போ ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டெஃபினிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பாஸ்போர்ட் நம்பர் 8 ல இருந்து 11. ஆர்டிகல் 8 என்ஆர்ஐ அப்படிங்கிறது 9 லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். 10 சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கண்டினியூஷன். சிட்டிசன்ஷிப்போட ஆர்டிகல் 11 பார்லிமெண்ட்டோட ரெகுலேஷன். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ மொபைல் நம்பரு 10 டிஜிட்டா, ஓட்டர் ஐடி 10 டிஜிட்டா, பேன் கார்டு 10 டிஜிட்டா, பின்கோடு வந்து 6. ஆர்டிகல் 6 பாகிஸ்தான் டு இந்தியா. 7 பாகிஸ்தான். 8 9 லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். எத்தனை வழிகள்? ஸோ லாஸ் அப்படிங்கிறது 3 வழிகள் தான். பெறுவது 5, அக்விசிஷன் அப்படிங்கிறது 5, பெறுவதுங்கிறது 3, பார்ட்டு பெறுவது 5, பார்ட்டு 3, சிட்டிசன்ஷிப் 2, பார்ட் 2. ஸோ எடுக்கப்பட்ட நாடு பிரிட்டன் அப்படிங்கிறது. குடியுரிமை சட்டம் 1955 அப்படிங்கிறத எடுத்துங்க. ஸோ இன்னைக்கு உண்டான முக்கியமானதில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. கொஞ்சம் பேசாதீங்க. ஸோ நம்முடைய பிளான் வந்து மண்டே அண்டு தேர்ஸ்டே அப்படிங்கிறது ரெகுலர் டெஸ்ட் இருக்கும். எது சார் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ். சரியா? அதே போல் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது தமிழ் மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். கிளாஸுமே சாட்டர்டே சண்டே ஃபுல் கிளாஸ் வந்து தமிழ் தான். ஸோ நம்முடைய டார்கெட் வந்து இந்த குரூப் 1 அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே கிளியர் பண்ணணும். ஸோ தோஸ் ஹூ ஆர் அப்ளைட் ஆர் நாட் அப்ளைட் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்ளை பண்ணாதவங்களுக்கும் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வைக்கிறேன். ஸோ அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இன்றைக்கி ஒன்றா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவ்யூ அப்படிங்கிறது பார்ப்போம். சரியா? கரண்ட் அஃபேர்ஸில் என்ன ரிவ்யூ ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் 25 பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிறோம். ஆகஸ்ட் 25 இன்னைக்கு மெயின் அப்படின்னா என்னென்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். நேற்றைய தினம் அப்படிங்கிறது நகராட்சி, அதே போல் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அப்படிங்கிறதுக்கான அந்த மானிய கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துச்சு. நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக எழுதி வச்சுங்க. ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள். ஸோ ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மொத்தம் 6 சொல்லியிருந்தாங்க. முதல் கட்டமாக 3 அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. 1.30 crore 1.30. ஸோ இதற்காக ஒதுக்கப்பட்ட மானியம் அமௌண்ட் அப்படிங்கிறது 1.30 ஃபேமிலிஸ். 1.30 ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது வந்து இதனால் பயனடைவாங்க. 1.30. ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்கா? சொல்லுங்கம்மா. குரோ அதான் 1.30 அப்படிங்கிறது கோடி தான். 1.30 வாங்கிட்டு இருந்தாங்களா? எஸ். 1.30 உங்களுக்கு வரலையா? 1.30 கோடி குடும்பங்கள். இதுக்கு லிமிட் சொல்லியிருக்காங்க எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம், அதாவது அவங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2.5 lakhs அதுக்கு கீழே இருக்கணுமா. அப்படின்னா மாதம் ஒரு 25,000 ஒரு 20,000 to 25,000 ரேஞ்சில் தான் அவங்க வாங்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் 2.5 லட்சம். ஸோ 110 கீழ் அப்படிங்கிறது தான் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
என்னென்ன முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறது நேற்றைய தினம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், தாய்மாமன் மோதிரம் திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அண்ணன் சீர் திட்டம், இதெல்லாம் எழுதுங்க முக்கியமானது. இதெல்லாம் டேட்டு, அதுக்காக பயனாளிகள் எவ்வளோ பேருன்னு தெரிஞ்சுக்கணும். இதோட டேட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் கேட்பாங்க. ஒன்று சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். ரெண்டாவது அப்படிங்கிறது வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். எத்தனை கிராம்? 1 கிராம் அப்படிங்கிறது. அண்ணன் சீர் திட்டம். அண்ணன் சீர் திட்டத்தில் என்னென்ன கொடுக்குறாங்க? 8 கிராம் தங்கம், ஒரு பட்டுப்புடவை. 8 கிராம் தங்கம், ஒரு பட்டுப்புடவை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அண்ணன் சீர் திட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். அடுத்து அன்னபூரணி சூப்பர் 6. இதுதான் அந்த விலையில்லா சிலிண்டர் கொடுக்கறது. அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. அதில் இப்போ 3 அந்தமாக இருக்கக்கூடிய எரிவாயு கொடுக்குறாங்க. ஸோ இது 2.5 லட்சத்துக்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தினருக்கு தான் அதை கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறு சிறு விவசாய குடும்பத்தினருக்கு, மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்குலாம் இது மாண்டேட்ரி கொடுக்குறாங்க. எது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அன்னபூர்ணா சூப்பர் 6ஆ? அன்னபூர்ணா சூப்பர் 6 அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் டேட்டு, இயரு, அதோட பயனாளிகள், இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை, சரியா? இதோட என்ன சார் இதுக்கான சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எழுதி வச்சுங்க. அடுத்து இன்னைக்கு நியூஸில் முக்கியமாக முதல் பக்க செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சந்திச்சிருக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் த ஹானரபிள் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான நியூஸில் பார்க்கப்படுது. ஸோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி மாஸ்கோ, சரியா? ரஷ்யாவுக்கு எந்த நாட்டுக்கும் பிரச்சனை? உக்ரைன். உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி. உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கீவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. காவிரி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது இன்னைக்கு கூடுதான். ஆக்சுவலாக அது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1990 தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ மகளிருக்கு புறநகர் பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயணமாக, இப்போ உள்ளூருக்குள்ள மட்டும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ புறநகர் அப்படிங்கிறது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு மதுரையிலேருந்து திருச்சி அந்த மாதிரி போகிறக்கூடிய மொஃபசல் பஸ்லேயும் போகலாம். அதுலேயும் அவங்க இது கொடுத்துட்டாங்க. விரைவு பேருந்துகள் அப்படிங்கிற எக்ஸ்பிரஸில் பயணம் செய்யலாம். LSS அப்படிங்கிற அந்த இதுலேயும் பயணம் செய்யலாம். டீலக்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பஸ்லேயும் அவங்க பயணம் செய்யலாம். கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. 110 அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் இதில் 40 கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. விரைவு பேருந்துகள், LSS, டீலக்ஸ் பேருந்துகள் என்னும் புறநகர் பேருந்துகள் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தற்போது மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை இந்த அரசு விரிவுபடுத்தி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபடி இதுக்கு 6000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 6000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த பேருந்து. ஸோ முன்னாடி 40 கிலோமீட்டர் மட்டும்தான் பயணம் செய்யலாமா, இப்போது லிமிட் கிடையாது. மொஃபசல் பஸ்லையும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு ஸோ விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்டெண்டட். அடுத்து வச்சுக்கோங்க பரந்தூர். இப்போ பரந்தூர் அப்படிங்கிற நியூ ஏர்போர்ட் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடுது. ஸோ பரந்தூரில் புதிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது அமைக்கப்படணும்னு சொல்லிட்டு முந்தைய அரசு அப்படிங்கிறது ஸோ அவங்க டீல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நடப்பு அரசு அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது கேன்சலேஷன். ஸோ நியூ அப்படிங்கிற ஏர்போர்ட் அப்படிங்கிறதுக்கான ஸோ அறிவிப்பு சீக்கிரத்தில் வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அடிஷ்னல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை அறிஞர் அண்ணா அப்படிங்கிற அந்த ஏர்போர்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, 5th டெர்மினல், 5வது ஒரு புதிய டெர்மினல் உருவாக்கியிருக்காங்க. முனையம் 5வது முனையம் அப்படிங்கிறது புதுசாக, இது வரைக்கும் 4 தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ 5வது அப்படிங்கிறது அதோட ஏர்போர்ட்டோட 5வது முனையம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெர்மினல் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில், ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எந்த ஏர்போர்ட் வந்து கேன்சலேஷன்? பரந்தூர் வந்து கேன்சலேஷன். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு? 5ஆ 4ஆ? சென்னை இருக்குல்ல, திருச்சி இருக்கு, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை 4 இருக்கு. ஸோ 4 அப்படிங்கிறது இருக்கு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது டொமஸ்டிக் இல்லை, டொமஸ்டிக் மொத்தம் எத்தனை இருக்கு? இப்போ நீங்கள் சொன்ன 5லுமே இருக்கு. அதாவது சென்னை 4 இருக்கு. சென்னை இருக்கு, திருச்சி இருக்கு, மதுரை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு. இதோட அடிஷனல் தூத்துக்குடி, சேலம். அப்போ மொத்தம் 6 7 இருக்கா? திருநெல்வேலியில் இல்லையே,
தூத்துக்குடியில் தான் இருக்கு, திருநெல்வேலி கிடையாது. இருக்காப்பா, கன்ஃபார்ம் பண்ணுப்பா. அஷ்மிதா உங்க ஊர்ல இருக்கா? அஷ்மிதா திருநெல்வேலியில ஏர்போர்ட்டா இருக்கு? நோ, திருநெல்வேலியில கிடையாது. அப்போ பரந்தூர் விமான நிலையம் ஞாபகம் வச்சுங்க. சென்னை விமான நிலையம் 5வது டெர்மினல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து என்ன சார் இன்னைக்கு இதெல்லாம் நியூஸ் தெரிஞ்சுக்கங்க. மற்றதெல்லாம் பாருங்க, நம்ம போட்டித் தேர்வுக்கு இருக்க மட்டும் எழுதிக்கணும். இங்கே பாருங்க, மகாராஷ்டிராவில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. 3 பச்சிளம் குழந்தைகள், சரியா? ஸோ குழந்தைங்க இறந்துருக்குறாங்க. டெல்லி போராட்டத்தில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை, ஸோ ஜந்தர் மந்தர் நடைபெற்றதில் பாலியல் தொல்லை, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பார்த்தோமா? எழுதி வச்சுக்க. 25 கோடியா? 25 கோடி சேமிப்பு, வெளிப்படை ஒப்பந்தம் தான், வெளிப்படையாக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, எந்த லஞ்சம் கிடையாது. அதனால 25 கோடி சேமிப்பான். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே ஒரு மினிஸ்டர் டைரெக்டாக பேசுறாரு. மரிய வில்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நானே லஞ்சம் கொடுத்தேன்றாரு. லஞ்சம் வாங்குவதும் தவறு, லஞ்சம் கொடுப்பதும் தவறு. நீ நல்லா புரிஞ்சுக்கிறோம். நான் லஞ்சம் கொடுத்தேன், என்கிட்ட வாங்கினாங்கன்றதை விட லஞ்சம் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இஸ் ராங். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்றது பாயும். 1988 ஊழல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது பாயும். ஸோ ஒரு மினிஸ்டர் பொது வெளியில, அதுவும் சட்டப்பேரவையில் பதிவு பண்றாரு. அப்போ எந்த அளவுக்கு லஞ்சம் இருந்திருக்குங்கிறத சொல்றாரு அவர். நானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நேற்று தினம் அவர் பேசும்போது ஒரு மினிஸ்டர் இல்லை, அவங்க வந்து எம்எல்ஏ தான், தாவேகா எம்எல்ஏ. இந்த வியாக்கியானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்பட்டதை குறித்து டிஎம்கே பயங்கரமான அந்த போர்க்கொடி தூக்குனதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் வாடி போடிலாம் பேசலாமா, வாடி போடிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களை வாடி போடி, இந்த மாதிரி நிறைய. ஸோ இந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாரும் பார்க்கும்படியே செய்கிறாங்க. முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும். அப்போ கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் தான் பேச முடியும். தரவுகள் தரமானதாக இருக்கணும், தரவுகள் உண்மையானதாக இருக்கணும். ஸோ உண்மைக்கு புறம்பாக பேசிடக்கூடாது. அதே மாதிரி எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது இது தேர்தல் அரசியலை பிரதிபலிக்கும். யார் வந்து உண்மையாக இருக்கா, யார் வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது 59 ஆண்டுகளுக்கு பிறகு, ஸோ இப்போ தான் முக்கியமான ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த கூட்டாட்சி அப்படிங்கிறதுல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு என்ன கிடையாது, மினிஸ்ட்ரி கிடையாது. என்ன கிடையாது? மினிஸ்ட்ரி கிடையாது. 1967க்கு பிறகு, 1967க்கு பிறகு இந்த 59 ஆண்டுகளில் ஒன்று டிஎம்கே இருக்கும், இல்லைன்னா ஏடிஎம்கே இருக்கும். ஸோ ஒன்று டிஎம்கே இருக்கும், இல்லைன்னா ஏடிஎம்கே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது விரிவாக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு 8 மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இல்லாதது 1-2 இருக்கும், இதுவரை 8 மினிஸ்டர்ஸ் அப்படின்னு. நேற்று தினம் கூட உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது, கல்வியே மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில், ஸோ பள்ளிக்கூடத்துக்குள்ள போனாவே தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தில் இன்னைக்கு கல்வித்துறையும், பள்ளி கல்வித்துறையும், உயர்கல்வித்துறையையும் ஸோ ஒரு ஷெட்யூல் காஸ்ட், விளிம்பு நிலை அந்த மாதிரி சமுதாயத்துக்கு கொடுத்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது. அப்போ அந்த ஊழல் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இல்லை, 25 கோடி இதனால் அரசாங்கத்திற்கு ஒரு சேமிப்பு ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்? எந்த ஜுவல்லர்ஸும் இருக்கட்டும், அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு மோதிரம் வாங்குறோம், இல்லை ஆடு வாங்குறோம்னு வச்சுங்க, அதுக்குள்ள ஒரு டீலிங் நடக்கும். அந்த டீலிங் நடக்கும்போது இவ்வளோ கோடி வெளியில் போகும், வேஸ்ட்டாக போகும். ஐயா நீ வந்து 100 கோடி எடுத்துக்க, ஆனால் எனக்கு எவ்வளோ கொடு, 40 ரூபாய் தரமான ஒரு மலிவு விலையில் கொடு, அந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்துவதாக தெரியுது, சரியா? ஆனால் இப்போ வந்து 25 கோடி மாதிரி. ஸோ எந்த அரசு மருத்துவமனையில் 3 பச்சிளம் குழந்தைகள்? மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு கேட்டால் 3 ஆட்சியில் இருக்கிறது. பிஜேபி, சிவசேனா, அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிறது இருக்கு, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ அடுத்து பாருங்க, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது எண்ணூறு மீன்கள் இறந்த விவகாரம். எண்ணூர் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பர் இருக்கா எண்ணூரில். அந்த எண்ணூரில் இருக்கக்கூடிய ஹார்பருக்கு பேரு காமராஜர். என்னங்க? காமராஜர் அப்படிங்கிறது தான் எண்ணூர். அப்போ சென்னையில் 2 இந்த பார்த்தீங்களா, அவர் சொன்னது இந்த இருக்கு பாருங்க. திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் கட்டாயப்படுத்தி பணம் வாங்கியதற்கு நானே சாட்சி. ஏன்னா இவர் வந்து ஒரு பள்ளி ஸ்கூல் வச்சு நடத்துறாரு, கல்லூரி வச்சு நடத்துறாரு, அதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவர் மீது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஊழல் தடுப்பு துறையில் புகார் கொடுத்துருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அப்போ அவர் தானே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பேசுகிற புரியுதா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவராக இருக்கிறதுனால ஸோ அவர் மீது வந்து ஊழல் தடுப்பு விவகாரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, வச்சுருக்காங்க.
ஸோ அடுத்து என்ன சார் முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்தில் 14 கோடி கஞ்சா அப்படிங்கிறது பறிமுதல் எழுதி வச்சுங்க. புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு. ஸோ இதுவரை 10 மாநாடுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் சென்னை, மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் அப்படிங்கிறது 4 மாநாடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சரியா? சென்னையில் நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு, தஞ்சாவூரில் நடந்திருக்கு, கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. அதில் ஒரே ஒரு மாநாடு இது நம்ம கோயம்புத்தூரில் நடந்தது தான் முதல் செம்மொழி மாநாடு. 2010 நடந்தது முதல் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. நேற்றைய தினம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் பேசும்போதும் நம்முடைய தமிழ்நாட்டில் நடத்தப்படும், முதல்வர் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு, உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி நேத்திக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு மனுவா. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை இடைத்தேர்தல் இல்லை. எஸ், இடைத்தேர்தல் அப்படிங்கிறது 6 மாதத்துக்குள்ள நடத்தணும். ஆமாம் தானே? ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா இன்டீரியம் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாவே 6 மந்த்துக்குள்ளே நடத்தணும். அப்போ அதில் தேர்தல் வழக்குகள் இருந்துச்சுன்னா தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இப்போ நமக்கு தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டுக்கு? அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்க தான். ஸோ அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவாக கனிமொழி அப்படிங்கிறவங்க நம்முடைய எம்பியாக இருக்கிறாங்க, தூத்துக்குடி. ஸோ எம்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா சிவகாசியோட தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், அவங்களுடைய ஆடை விவகாரம் பற்றி பொதுவெளியில் பேசுறது, அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. சரியா? ஒரு ஆடை விவகாரத்தை பற்றி பேசுறது, அவங்களுடைய பாடி ஷேப்பிங் அந்த மாதிரி வச்சு பண்ணுறது வைக்கிறது, இதெல்லாம் அநாகரிகம். சரியா? அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 21 அது பர்சனல் லிபர்ட்டி. என்னங்க? தனி மனித சுதந்திரம். நான் இந்த உணவை தான் சாப்பிடணும், நான் இந்த மாதிரி தான் உடை அணியணும், நான் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் அது அநாகரிகம். அதுவுமே குற்றம் தான். அது அஃபென்ஸ், அது குற்றம். யாரையும் தவறாக சித்தரிக்க கூடாது. அவங்க ட்ரெஸ் கோடை வச்சு சித்தரிக்கிறது. ஸோ உங்க ஆதரவு குரல் எடுத்திருக்கிறாங்க. டிவிகேவுக்கு டிஎம்கே ஆதரவு. ஸோ டிவிகேவுக்கு டிஎம்கே ஆதரவு ஆஸ் அ விமனா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பரந்தூர் விமான திட்டவரத்தா ஸோ இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புதிய விமான நிலையத்துக்கு பரந்தூர் தான் பொருத்தமான இடம் சொல்லிட்டு பழைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, இது முக்கியமானது. இன்னைக்கு பிரபஞ்சத்தை அறிய புதிய சாளரங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? சாளர காட்சி அப்படின்னு ஒன்று படிச்சோம். ஜன்னலா? சாளரங்கள் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜவுளி கடையில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜவுளி கடையில் அந்த அந்த மக வந்திருக்கக்கூடிய அதெல்லாம் ஒரு அழகுபடுத்தி வைப்பாங்களே, எல்லாரும் காட்சிப்படுத்துவாங்கல்ல, பேசுங்க. அதுக்கு பேர் தான் சாளர காட்சின்னு சொல்லுவாங்க. என்ன காட்சி? சாளர காட்சி. எந்த ஒரு, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், ஒரு ஜவுளி கடைன்னு எனி ப்ராடக்ட் ஏதாவது ஒரு புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து காட்சிப்படுத்துவாங்களப்பா. பேசுகிறதா? எக்ஸிபிட் பண்ணுறது. எக்ஸிபிட் அப்படிங்கிறது பண்ணுறது, ஒரு எல்லாருக்கும் அதை காமிச்சு கொடுக்கறது. கவனிங்க, பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய புதிதாக இருண்ட ஆற்றல், இருண்ட பொருள், புறக்கோள்கள் மற்றும் விண்மீன் திரள்களின் பரிணாமம் ஆகியவற்றை ஆராய்வதற்காக நாசா உருவாக்கியுள்ள அடுத்த தலைமுறை விண்வெளி ஆய்வக நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி. அதுக்கு பேரு இதுதான் ஹப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். ஹப்பிள் இதான் ஹப்பிளோட தாய் அப்படின்னு சொல்றாங்க. மதர் ஆஃப் கப்பிள். பேரு நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி. நான்சி கிரேஸ். இது ஒரு டெலஸ்கோப், ஹப்பிள் டெலஸ்கோப். முக்கியமானதுங்க. ஹப்பிள் டெலஸ்கோப் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்டது. அப்ப ஹப்பிளின் தாய் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற வானியலார் நான்சி கிரேஸ் ரோமனின் நினைவாக இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. நான்சி கிரேஸ் ரோமன். நான்சி கிரேஸ் அப்படிங்கிறது the famous astronaut. She is from NASA. What is the expansion of NASA? Natural. National Aerospace Administration. NASA. ஸோ நாசா அப்படிங்கிறதுல இருந்து இப்போ நம்ம காரைக்குடிக்கு வந்துட்டு போனார்ல யாரு? டான் தாமஸ் ராஜராஜன் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வந்துட்டு போனார் நாசா அங்கேருந்து. அப்போ நான்சி கிரேஸ் ரோமன் அவங்க தான் ஹப்பிளின் தாயின்னு சொல்கிறாங்க. டெலஸ்கோப் ஹப்பிள் அப்படிங்கிறதுனுடைய மதர். ஸோ முக்கியமானது, ரோமன் பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரியன் பூமி லக்ராஞ்ச் அப்படிங்கிற ஒரு புள்ளி எழுதிக்குங்க. லெக்ரான்சி பாயிண்ட் அப்படிங்கிறது மொத்தம் 5. லெக்ரான்சி பாயிண்ட் அப்படிங்கிறது மொத்தம் 5.
அந்த லெக்ரான்ஜி பாயிண்ட் மொத்தம் 5ல் நம்ம வந்து லெக்ரான்ஜி பாயிண்ட் 1 ரீச் ஆனோம். 1ன்றதே 15 லட்சம் தான் சொல்லியிருந்தாங்க. லெக்ரான்ஜி பாயிண்ட் 1. ஸோ எது போய் ரீச் ஆச்சு? ஆதித்யா L1. ஆதித்யா L1 அதுக்கு பேரே. நம்மோடது அமெரிக்காவோடது பார்க்கர். அமெரிக்காவோட அவங்க சூரியனுக்கு அனுப்பின அந்த விண்கலத்தோட பேர் வந்து பார்க்கர். நம்ம ஊரோடது ஆதித்யா L1. எத்தனை கிலோமீட்டர்? 15 லட்சம் கிலோமீட்டர். ஆனால் எவ்வளோ தொலைவில் இருக்கு? 15 கோடி. 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கு. 152 மில்லியன். அதோட ஆவரேஜா சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதிகபட்ச தொலைவுன்றது 152 மில்லியன், குறைந்தபட்ச தொலைவுங்கிறது 147 மில்லியன். அதான் நம்ம அப்ஹீலியன் விரிஹீலியன் படிச்சோம். சன்னுக்கு எடுத்துக்கோ. அமெரிக்கால பார்க்கர், இந்தியாவில் ஆதித்யா L1. ஆதித்யா L1 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த L2 அப்படிங்கிற பகுதியில் தான் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியும் செயல்பட்டு வருகிறது. எழுதி வச்சுங்க. இந்த ஜேம்ஸ் வெப் அப்படின்னு சொன்னாவே இந்த தொலைநோக்கியோட பேரு. டெலஸ்கோப் அடிக்கடி கேட்கப்படுது கட்டுரைகள்லாம், அப்படி படிக்கணும் உட்காந்து. ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிறது வந்து L2 அப்படிங்கிறதுல அதுவும் இயங்கிக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. நம்ம L1 போயிருக்கோம். நமது வந்து L1 போயிருக்கோம், அவங்க L2 அப்படிங்கிறது போயிருக்காங்க. ஆனால் நம்மளும் 15 லட்சம் தான் சொல்றாங்க, அவங்களும் 15 லட்சம் தான் சொல்றாங்க. ஸோ L2 பகுதியில் தான் அது இருக்கு. முதல்ல எழுதி வச்சுங்க. 1998 நம்ம நோபல் பிரைஸ் வாங்கினாண்டா. யார் வாங்கினா? அமர்த்தியா சென் வாங்கினார் 1998. அந்த வருஷத்துல லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ், நீண்ட தொலைவு அப்படிங்கிறது சூப்பர் நோவா. சூப்பர் நோவா அப்படிங்கிற இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த ஹபிள், ஜேம்ஸ் வெப், சூப்பர் நோவா, இந்த லெக்ரான்ஜி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1998 லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் நோவா ஆய்வுகளை செய்த போது பிரபஞ்சம் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்பாண்ட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்னா யூனிவர்ஸை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு தான் என்ன பேரு? காஸ்மாலஜி. யூனிவர்ஸை பத்தி படிக்கக்கூடிய இதுக்கு காஸ்மாலஜி. அந்த யூனிவர்ஸ்ங்கிற டேர்ம் உருவாக்குனது யாரு? எரட்டோஸ்தீன்ஸ். அந்த காஸ்மாலஜிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு? எரட்டோஸ்தீன்ஸ். அவர் தான் அந்த யூனிவர்ஸ்ங்கிற வார்த்தையை உருவாக்குனார். எரட்டோஸ்தீன்ஸ் அவரை ஞாபகம் வச்சுக்கணும். எட்வின் ஹபிள் அவரை ஞாபகம் வச்சுக்கணும். சார்ஜ் லீ மைட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தாலமி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். இவங்கெல்லாம் முக்கியமானவங்க, இந்த அஸ்ட்ரானமி குறித்து ஆராய்ச்சி பண்ணதுல முக்கியமானவங்க. அப்போ கோடிக்கணக்கான விண்மீன் திரள்களை படம் பிடித்து பெருவெடிப்புக்கு பிறகு, பெருவெடிப்புன்னு சொன்னா பிக் பேங் தியரி சொன்னதுதான் சார்ஜ் லீ மைட்டர். எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக? அப்ராக்சிமேட்டா ஒரு 13 பில்லியன், 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ராக்சிமேட். ஸோ ஒரு பெரிய பந்து போன்ற அமைப்பாக இருந்தது. அந்த பெரிய பந்து போன்ற அமைப்பில் ஒரு நிறைய கேஸஸ் வந்து ஸ்மாஷ் ஆச்சு. ஸோ மோதிச்சு. அப்படி மோதுனால அது வெடிச்சு செதறிச்சு. இந்த வெடிச்சு செதறினதுனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளானட் உருவாயிருக்கு. 12 பிளானட் உருவாயிருக்கு, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் உருவாயிருக்கு, கேலக்சி உருவாயிருக்கு, மில்கி வே உருவாயிருக்கு. அதே மாதிரி இந்த ஹெவன்லி பாடிஸ் உருவாயிருக்கு. சொன்னது யாரு? சார்ஜ் லீ மைட்டர். பிக் பேங் தியரி. சரியா? பிக் பேங் தியரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அவ இந்த விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு தான் கேலக்சி. அவர் ஓன் கேலக்சி இது மில்கி வே, ஆகாஷ் கங்கா. அந்த நம்மளோட மில்கி வேக்கு என்ன பேரு? ஆகாஷ் கங்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆகாஷ் கங்கா. ஸோ அப்போ முக்கியமாக இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி கரோனா கிராஃப், அது பாருங்க, கரோனா கிராஃப் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், கரோனா கிராஃப். இது எதுக்கு சார் பயன்படுது? இந்த கரோனா கிராஃப் அப்படிங்கிற ஒரு கருவி நட்சத்திரங்களின் அதிகப்படியான ஒளியை தடுத்து அவற்றை சுற்றியுள்ள புறக்கோள்கள் நேரடியாக படம் பிடிக்கும் தொழில்நுட்பத்தை சோதிக்கும். எஸ், இது வந்து அந்த லைட்ஸ் அப்படிங்கிறது, அதிகப்படியான லைட்ஸ் இருக்கும்ல. ஏன்னா சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலையே 6000 டிகிரி செல்சியஸ், அதோட சர்ஃபேஸ் ஹீட்டு 6000 டிகிரி செல்சியஸ். இன்னும் உள்ள போனீங்கன்னா இன்னர் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் இருக்கும். நமக்கு ஆக்சுவலாக வந்து 15 கோடியில் இருக்கிறது 8 நிமிஷத்தில் ரீச் ஆகுது. எவ்வளோ ஒண்டர் பாருங்க. எத்தனை கோடி? 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்குங்க எர்த்துல இருந்து சன்னு. அதோட ரே வந்து நம்ம பூமியை தொடுறதுக்கு எத்தனை நிமிஷம் தான் ஆகுது? 8 நிமிஷம் தான் ஆகுது. வெறும் 8 நிமிஷம் தான் ஆகுது. இங்க இருக்க சென்னைக்கு போறதுக்கே 400 கிலோமீட்டருக்கு போறதுக்கே ட்ரெயின்ல போனாவே உங்களுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது. 6 மணி நேரம் 7 மணி நேரம் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 120 கிலோமீட்டருக்குள்ள போறதே உங்களுக்கு வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது. ஆனா 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய சன்னோட அந்த ஹீட், அந்த ரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியை டச் பண்றதுக்கு 8 நிமிஷம். அப்ப எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு பாருங்க. ஒண்டர், அஸ்டனைஸ்டு. இதெல்லாம் ஒண்டர். நம்ம ஈஸியா நம்ம டீல் பண்றோம். அல்மைட்டிய ஒரு கடவுள் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம் இல்லையா?
ஏதோ நம்ம ஊரில் சாதாரணமாக நம்ம குலதெய்வங்களை கொண்டாடுற மாதிரி ஈஸியாக வடா கருப்பா வடா இறங்கடா இறங்கடா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டிக்கிட்டு பாட்டம் பாடிக்கிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக நம்முடைய எர்த்தானது கொஞ்சோண்டு அந்த பக்கத்தில் இருக்க அங்கே என்னமா சத்தம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிட்டு வந்தாருன்னா தலைகீழ் எல்லாம். தமிழ்நாடே பின்னாடி தான் இருக்குது, நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகார போக்கில் காணாமல் போயிடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் காணாமல் போயிடும். ஸோ அப்போ ஞாபகம் வச்சுங்க. 1925 எழுதி வச்சுங்க. இந்த நான்சி கிரேஸ் எங்கே பிறந்திருக்கிறாங்க? 1925 அமெரிக்காவில் பிறந்திருக்கிறாங்க. நான்சி கிரேஸ் இவங்க தான் ஹபிள் அப்படிங்கிறதோட மதர் ஆஃப் ஹபிள். இந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுல டெலஸ்கோப்ல இருக்கிறதுல தாய்னு சொல்றாங்க. 1925 முதல்ல எலக்ட்ரிக் ட்ரெயினா? 1925. அதே மாதிரி சுயமரியாதை இயக்கமா? ஆர்எஸ்எஸ்ஸா? எல்லாமே அப்படியே நெகட்டிவ் பாருங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு முரணு. ஆக்சிமோரான்னு சொல்லுவோம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சிமோரான்னா என்ன? முரண். இரவு பகல், மேடு பள்ளம், சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய காட் அண்ட் ஈவில், அந்த மாதிரி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஈவில். 1925 ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம், ஒரு பக்கம் சுயமரியாதைங்கிற ஒரு சித்தாந்தம். ஒண்ணுக்கு ஒண்ணு முரணு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதுல முற்போக்கான விஷயங்களை தவிர்க்கிறது, பிற்போக்கான விஷயங்களை கடைபிடிக்கிறது. அதுக்கு எதிரானது நமக்கு அறிவியல்ங்கிறது அதற்கு எதிரானது. இப்போ 1925 அமெரிக்காவில் ஸோ நான்சி கிரேஸ் அவங்க பிறந்திருக்கிறாங்க. இவங்க தான் நாசாவினுடைய முதல் பெண்மணி. எழுதி வச்சுக்க. நாசாவோட ஃபர்ஸ்ட் விமன். ஸோ நான்சி கிரேஸ் அவங்க பேரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் முதல் பெண் தலைவரா. நாசா அப்படிங்கிறதுல முதல் பெண் தலைவர் நான்சி கிரேஸ் ரோமன். அவங்க பேரே நான்சி கிரேஸ் ரோமன். அப்போ தொலைநோக்கிகளுடைய அவசியத்தை வலியுறுத்தி அவரது முயற்சி தான் பின்னர் ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி உருவாக்க வழியது. ஹபிள் அப்படிங்கிற அந்த விண்வெளி அதோட டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சதுல இவங்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்கு. ஹபிள், சந்திரா எழுதி வச்சுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கிளாசிபிகேஷன்ல கேட்பாங்க. அப்போ ஹபிள் அப்படிங்கிறது ஒரு டெலஸ்கோப், சந்திராங்கிறது ஒரு டெலஸ்கோப், ஸ்பிட்சர் ஒரு டெலஸ்கோப், கெப்லர் இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. கெப்லர்ன்றது ஒரு டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிறது ஒரு டெலஸ்கோப். இதெல்லாம் ஏரோஸ்பேஸ், சரியா? ஏரோஸ்பேஸில் பயன்படுத்தக்கூடிய டெலஸ்கோப்பை முத கண்டுபிடிச்சது யாரு? நார்மல் டெலஸ்கோப்பை கலிலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது, தொலைநோக்கியை கண்டிருந்தவர் கலிலியோ. ஆனால் இங்கே பாருங்க. ஸோ ஒய்ஏஓ 2 ஹபிள், சந்திரா, ஸ்பிட்சர், கெப்லர், ஜேம்ஸ் வெப் இந்த மாதிரி இருக்கக்கூடியது 2030களில் பிரபஞ்சத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தையே மாற்றக்கூடிய ஒரு புதிய சாளரமாக ரோமன் திகழலாம் அப்படின்னு சொல்றாரு. கிரேஸ் நான்சி ரோமன் எந்த வருஷம் பிறந்தாங்க? 1925. எதுல முதலில் பணியாற்றிய முதல் பெண்? அப்ப எந்த நாடு இவங்க? அமெரிக்கா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கட்டமாகன்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு தான் தெரியல. ஆனால் கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கு. 4000 போஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மட்டும் 4000 போஸ்ட்டை 6 மாதத்துக்குள்ள நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி 3 மாதம் ஆச்சு. கோர்ட்டு சொல்லி 3 மாதம் ஆச்சு. இப்போ போன டிசம்பர் 27 நடந்துச்சு. போன டிசம்பர் 27. ஸோ நேற்று தினம் மதுரை ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் அப்படிங்கிறது போட்டிருந்த இந்த கேசஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கேஸ் போட்டிருந்த 51 பேருக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க, அவங்களுக்கு ஒதுக்கி வைங்க, அவங்களுடைய பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம், மித்தவங்க எல்லாத்தையும் போஸ்டிங் போடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ போஸ்டிங் போடுங்கன்ட்டாங்க. ஸோ நம்ம அகாடமியில் கிட்டத்தட்ட ஒரு 866 பேர் நம்மகிட்ட படித்தாங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 370க்கு மேலே கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் 6 சப்ஜெக்டில் பர்டிகுலராக தமிழில், இங்கிலீஷில், காமர்ஸில், எக்கனாமிக்ஸில், ஹிஸ்ட்ரியில், கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஃபிசிக்ஸில். ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்டேட் டாப்பர் நம்ம தான் இருக்கோம். ஸ்டேட் டாப்பர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் காலத்தில் ரிசல்ட் வரும். எல்லாருமே அவங்கெல்லாம் உங்க கூட நிறைய பேசியிருக்காங்க. இப்போ ஸ்டேட் டாப்பராக இருக்காங்கல்ல, ஸ்டேட் டாப்பராக இருக்கவங்களாம் உங்க கூட பேசியிருக்காங்க, உங்க கூட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே? நல்லா படிங்க, ரிசல்ட்டை கொடுக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் டாக்டரேட் முடிச்சவங்க, பிஹெச்டி முடிச்சவங்க, நெட் செட் கிளியர் பண்ணவங்க, கவர்மெண்ட் காலேஜில் இப்போ ஜிஎல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பிரைவேட் காலேஜஸில் ஹெச்ஓடியாக இருக்கிறவங்க, நீண்ட கால அனுபவம் இருக்கிறவங்க. ஸோ மினிமம் ஏஜே 40 இருந்தது. மினிமம் ஏஜே 56 இருந்தாங்க, 56 வயசுலாம் இருந்தாங்க வச்சாங்க. அவங்களாம் அவங்க கூட பேசியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு கண்டிப்பாக அந்த செப்டம்பருக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ செப்டம்பருக்குள்ளே வேலைக்கு போயிடுவாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸில்
ஸோ சேலரிலாம் லேக்ஸ். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், மாஸ்டர் டிகிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நெட்டோ அல்லது செட்டோ கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்டர் பர்டிகுலராக தமிழ் இருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் இருந்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் இருந்தீங்கன்னா, காமர்ஸ் இருந்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி இருந்தீங்கன்னா போஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ வெறும் பாருங்கள், இப்போவே 6000 போஸ்ட் போட போகிறாங்களாம். இன்னொரு 11000 போஸ்ட் மொத்தத்தில் இருக்குது கல்லூரிகளில். குரூப் 1 சேலரியை விட கூட. அதாவது ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலான சேலரி, ஒரு ஐஏஎஸ் வாங்குறதுக்கு சேலரிக்கு ஈக்குவலான சேலரி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இன்னொன்று அவங்கள விட இங்கே வேலை கம்மி, வேலைப்பளு கம்மி. வெறும் வாரத்துக்கே 16 மணி நேரம் தான். அப்படின்னா பார்த்துங்க, நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கிறாங்களா? நம்ம தானேப்பா. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்ன்றது நார்மலாக எல்லா ஜாபுக்கும் இருக்குது, எல்லா ஜாபுக்கும். பட் அவங்க வாரத்திலே 16 மணி நேரம் தான். அப்படின்னா பார்த்துங்க அவங்களுடைய ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதிய விளையாட்டு உடைய சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து செர்சி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாடும் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு விளையாடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு அந்யோன்யம் அந்த மாதிரி இருக்காமல் ஒரு பாதுகாப்பு இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆமாம் தானே? கவர்மெண்ட் ஸ்கூலில் விருப்பப்பட்டு அவங்களே பண்ணுவாங்க. இது ஒட்டுமொத்தமாக இலவசமாக கொடுக்க போகிறாங்க, ஒட்டுவசமாக. அதுக்கப்புறம் சைக்கிள் கூட ஒரு மாடர்னாக கொடுக்க போகிறாங்க சொன்னோமா, வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி சைக்கிள்லாம் புதுசாக பண்ண போகிறாங்க, வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 19 எழுதி வச்சுங்க, இதெல்லாம் முக்கியமானது. 19,259 பள்ளியிலாங்க. இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கலாம். சாரி 19 13,259 13,259. ஸோ இலக்கிய போட்டிகள் அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. பர்டிகுலராக அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு அப்படின்ற பேர் வைக்கிறாங்களாம். தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு, அதிலிருந்து தான் நான் வந்தேன். ஸோ என்னை போல நிறையவர்கள் தலைவர்களாக உருவாகணும். அப்போ பள்ளிகளிலேயே இலக்கிய திறன் போட்டிகள் நடத்தப்படும். கட்டுரை, பேச்சு, கவிதை, வினாடி வினா, இது போன்ற போட்டிகள் அப்படிங்கிறது. நான் கூட இந்த மாதிரி விஷயத்தில் தாங்க நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸ்கூல்ஸில், கல்லூரிகளில் வரைக்கும், எம்ஃபில் படிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக நான் ரெகுலரில் படித்த எல்லா டிகிரியிலுமே பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கலந்துக்குவேன். கட்டுரை, பேச்சு, கவிதை, வினாடி வினா, அதுதான் நம்மளை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கன்னி பேச்சு அப்படிங்கிறது இப்போ கிடையாதுங்க, எழுதிங்க. நேற்றைய தினத்திலிருந்து மாற்றிட்டாங்க. அந்த விமன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க அது என்னங்க கன்னி பேச்சு, அது வந்து ஒரு அநாகரிகமாக இருக்குது, அந்த வார்த்தையை நீக்குங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கன்னி பேச்சுனா என்ன சார் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சட்டமன்ற உரையில் அறிமுக உரை இருக்கும் இல்லையா, தன்னை பற்றி இன்ட்ரோ பண்ணுவாங்கல்ல, தன்னை பற்றி இன்ட்ரோ பண்ணுவாங்க. நேற்றுக்கெல்லாம் பாருங்களேன், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காருங்க. அவ்வளோ அந்த பேச்சு வந்து அவ்வளோ தெளிவு. அது வந்து டிஎம்கே காரங்களுக்கு, அந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு பிடிக்கல. முதல்ல மானிய கோரிக்கை பேசுங்கன்றாங்க. மானிய கோரிக்கை பேசுங்க, ஏன் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க மற்றவங்க பேசுனது பூரா வரி கதையாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் பேசுறாங்கன்னா 10 நிமிஷம் அவங்க கட்சி பற்றி தான் பேசுறாங்க, அதே எதிர்கட்சி. ஆனால் நேற்றுக்கு இவங்க பேசும்போது ஒரு 3 நிமிஷம் அதையும் கூட குறிச்சு வச்சிருந்தாரு மிஸ்டர் ராதவ், நம்முடைய என்ன அமைச்சர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். பாருங்க, நீங்க எவ்வளவு நிமிஷம் பேசியிருக்கீங்க, இவ்வளவு நிமிஷம் உங்க கட்சியை மட்டும் தான் பேசியிருக்கீங்க, பேச அனுமதிங்க. ஏன்னா அவரோட வழியை சொல்றாரு. அவருடைய வழி அப்படின்னு சொன்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா, நான் வந்து தெருவிளக்கில் தான் படித்தேன், செருப்பு இல்லாமல் தான் நடந்தேன். ஸோ அதே போல இந்த கஞ்சி சோறு இப்படி தான் சாப்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னா, இது வந்து யார் வேணாலும் வரலாம், அரசுக்கு வரலாம், அதிகாரத்துக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த கன்னி பேச்சு அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள தன்னை பற்றி முதல் இன்ட்ரோ பண்ணும்போது ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் பேசுவாங்க. அந்த பேச்சு கன்னிங்கிறது ஏதோ அநாகரிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க சொல்லியிருந்தாங்க, டிவிகேலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இவர் எழுந்து உடனே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு ஓகே நானும் அதை சரி பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க, அறிமுக உரைன்னு மாற்றிருக்காங்க. கன்னி பேச்சுக்கு என்ன மாற்றிருக்காங்க, அறிமுக உரை அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர். ஸோ பால்வளத்துறை அமைச்சர் அப்படிங்கிறவங்க விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க தான் நம்முடைய டைரி அந்த மக இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர். 44 உயர்த்துறாங்களாங்க கொள்முதல் விலை. 44ங்கிறது லிட்டரா, பேசுங்கப்பா, 1 லிட்டர் பால் 44. ஸோ 1 லிட்டர் 44 அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணலை. சரியா? அறிவு பாடத்திட்டம் எழுதி வச்சுங்க, தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம். இன்னும் சில விஷயங்கள் வந்து நல்ல பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நோ புக் டே அப்படிங்கிற மாதிரி மாசத்துல ஒரு நாள், நோ புக் டே அப்படிங்கிறது மாசத்துல ஒரு நாள், புக்கே கொண்டு வர வேண்டாம், பேக்லாம் கொண்டு வர வேண்டாம், ஒரு நாள் ஜாலியாக வாங்க. அதே மாதிரி ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிடி பீரியடு, ஒரு பீரியடு. ஸோ முன்னாடி வாரத்தில் ஒரு பீரியட் அல்லது 2 பீரியட் இருக்கும் இல்லையா, அதையும் பேசிட்டாங்க. இந்த மேத்ஸ்க்கு கொடுக்குறேன், ஃபிசிக்ஸுக்கு கொடுக்குறேன், சயின்ஸுக்கு கொடுக்கக்கூடாது, கம்பல்சரி விளையாட விடணும்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி. அப்போ வாரத்தில் 7 நாளுமே வந்து 6 நாளுமே அல்லது 5 நாளுமே கம்பல்சரி பிஇடி. அதுக்காகவே இந்த வருஷம் ஒரு 1236 போஸ்ட் நம்ம புதுசாக போஸ்ட் போடுறாங்க. பிஇடி டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது. சரியா? தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ மாணவர்களை கம்பல்சரி நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா உலக அறிவை வளர்த்துக்கணுன்றதுக்காக
வெறுமனே பாடத்திட்டமா இல்லாம வைக்காம, அதே மாதிரி முக்கியமா புத்தகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி வரிகளா இல்லாம வார்த்தைகளா இல்லாம எல்லாமே படமா காமிச்சு, அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல இனிமேல் தரமான கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா அனாலிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இப்போ அதை யூஜி டிஆர்பியில அறிமுகப்படுத்துறோம், பிஜி டிஆர்பியில் அறிமுகப்படுத்துறோம். இந்த வாட் இஸ் வாட்ன்ற கொஸ்டின்லாம் இனிமேல் இருக்காதா? பேசுற புரியுதா? வாட் இஸ் வாட் தியரி எழுதுற மாதிரி இல்ல, கூற்று காரணம் ஸ்டேட்மெண்ட் நம்ம புரிஞ்சுட்டு பண்ற மாதிரி பாடம் வந்து ஒரு கதையை சொல்லி அந்த மாணவர்களுக்கு அவங்ககிட்ட இருந்து பதில வாங்குற மாதிரி ஒரு விடுகதையை சொல்லி. இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல, பயங்கரமா வேர்க்குதுல, வெளியில பாத்தீங்கன்னா நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து டெம்பரேச்சர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசுற புரியுதா? டைரக்டா நம்ம டெம்பரேச்சர் பத்தி படிக்க போறோம்னு சொல்லாம, நம்ம ரெயின்ஃபாலை பத்தி படிக்கிறோம்னு சொல்லாம, நம்ம ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து இது எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லணும். புரியுதா? இதுக்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னு சொன்னா அனாலிட்டிக்கல் திங்கிங் சொல்லுவோம். என்ன திங்கிங்? அனாலிட்டிக்கல் திங்கிங். ரோட் மெமரி அப்படிங்கிற மாதிரி இல்லாம கான்செப்சுவல் மெமரி. என்ன மெமரி? கான்செப்சுவல் மெமரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அரசு பள்ளிகள் சீரமைப்புக்காக 3 ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும். நேற்று அழகாக பேசியிருந்தாங்க அவரு. அதாவது ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்னார். ஒவ்வொரு ஸ்கூலை 234 தொகுதி இருக்குல்ல, 234 தொகுதியில் இருக்கிறவங்க ஒரு அமைச்சர் தான் விசிட் பண்ணணும்னு இல்லை, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் போய் ஸ்கூல்ல போய் விசிட் பண்ணணும் இல்லை. நீங்க போய் உங்க அவரவர் அந்த மாதிரி விட சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கு, காம்பவுண்ட் வால் வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கு, ஆர் எனிதிங் எல்ஸ், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக குறை சொல்லக்கூடாது. தமிழே வாசிக்க தெரியல, அதே அரசு பள்ளியில் 1330 குரல் ஒப்பிக்கிற பிள்ளையும் இருக்கா இல்லையா? இப்போ நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். ஏபிஜே அப்துல் கலாம் இங்கே தான் படித்தாரு, அரசு பள்ளி தான் படித்தாரு. நேற்று பேசின 2 கல்வித்துறை அமைச்சருமே அரசு பள்ளியில் படித்தவங்க தான். ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பாங்க, மற்றவங்களாம் அரசு பள்ளி தான் படிச்சிருப்பாங்க. அரசு பள்ளியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டீச்சிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் படித்த ஸ்கூல்லாம் பயங்கரமான ஸ்கூல். தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு ஐயா, அவர் வந்து கண்ணாடி ஐயான்னு சொல்லுவோம். வேட்டி சட்டையில் தான் வருவார், வேட்டி சட்டையில் தான், சைக்கிளில் தான் வருவார். மதுரை மாவட்டம் இப்போ டோல்கேட் இருக்கு இல்லையா, மதுரைக்கும் மேலூர் கடையில் ஒரு டோல்கேட் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு சின்ன கிராமம் சரியா, மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி. அங்கே தான் நான் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அவங்க தான் முத இந்த பேச்சு போட்டியில் எப்படி பேசணுன்றதை கற்றுக் கொடுத்தாங்க, ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக் கொடுத்தாங்க. பெண் பிள்ளைகள்லாம் வந்து வாங்க போங்க வாமா போமான்னு தான் பேசணும், இந்த நீ வா போன்ற ஒருமையில யாரையும் பேசக்கூடாது. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேல கூட நம்ம ஒருத்தன் இந்த திட்டுறது அடிக்கிறது ஏதாவது பெற்றோர் அந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொன்னால் பார்த்து வச்சுக்கிட்டு நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, அந்த கண்ணாடி ஐயாட்ட தான் சொல்லுவாங்க. இன்னொரு ஐயா இருப்பார், பயங்கர குண்டு ஐயா, 2 வாத்தியார் தான், 2 பேருமே ஜென்னு. ஒருத்தர் ஒத்தக்கடை, ஒருத்தர் வந்து சிட்டம்பட்டி அந்த ஊர். அவருக்கு வந்து கல்வித்துறை அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுகிட்ட விருது பெற்றாரு. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, தமிழக அரசு பள்ளிகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அவ்வளோ தரமான பள்ளிகள், அவ்வளோ தரமான ஆசிரியர்கள். ஆனால் வெளிப்போக்காக நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் என்ன கொஞ்சம் இந்த ப்ரைவேட் ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது அமெனிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதான் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறது, இந்த லைப்ரரி ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அந்த கட்டமைப்பு வசதியாக இருக்கட்டும், அது மாதிரி. ஆனால் இப்போ இருக்க அரசு திமுக அரசு சூப்பராக பண்ணாங்க. நிறைய கல்வித்துறைக்கு வந்து அதிகமான ஒதுக்கீடு பண்ணாங்க. பழைய போய் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் பூரா அவ்வளோ சூப்பர். எல்லா தலைநகர்களிலும், அதாவது தாலுகா ஆஃபீஸ்லேயே நாலேஜ் சென்டர்னு உருவாக்கினாங்க, லைப்ரரி கட்டினாங்க. ஆமாம் தானே? கல்விக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. டிஎம்கே வந்து கல்விக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் நூலகங்கள் அமைக்கிறதுல அவங்க ரொம்ப முனைப்பு காட்டினாங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை போய் பாருங்க, பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. கலைஞர் நூற்றாண்டு நூலகம்ன்றது, அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகன்றதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதான் நேற்று சொன்னாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது, நாங்கள் ஏற்கனவே அரசாங்கங்கள் என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை பூரா நாங்கள் எதையுமே ஸ்டாப் பண்ண மாட்டோம், அதை விட பெஸ்ட்டாக பண்ணணும் தான் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ரஷ்ய அதிபர் யாரை சந்திச்சாரு? நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சந்திச்சாரு. ரஷ்ய அதிபர் யாரு? விளாடிமிர் புடின். நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு? ஜெய்சங்கர். ஓ, பாதுகாப்புத்துறை அமைச்சரா? சரி. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு? ஜெய்சங்கர். அஜித் தோவால் அப்படிங்கிறது என்ன பொறுப்புல இருக்காரு? டிஃபென்ஸோட அட்வைசர். நேற்றைய தினம் அவர் எந்த ஊருக்கு போனாரு? சைனாவுக்கு போனார். சைனாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்களை சந்திச்சு பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது முக்கியமான எழுதி வச்சுக்கோங்க. யூபிஐ, இந்த யூபிஐ பாருங்க, நீங்க நாளைக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. யூபிஐ அங்கீகரித்த அயல் நாடுகள் நாளைக்கு தெரிஞ்சுக்குவாங்க. நம்முடைய யூபிஐ அங்கீகரிச்ச எந்தெந்த நாட்டில் நம்முடைய யூபிஐ போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஃபாலோவர்ஸ் யூபிஐ சிங்கப்பூர்ல போயிட்டு இருக்கு, மொரீசியஸ்ல போயிட்டு இருக்கு, ஸ்ரீலங்கால போயிட்டு இருக்கு, கிரீஸ்ல போயிட்டு இருக்கு, சவுதி அரேபியால போயிட்டு இருக்கு. ஆமா தானே? சவுதி அரேபியால போயிட்டு இருக்கு. இது மாதிரி யூபிஐ அப்படிங்கிறது 13,000 மடங்கு பரிவர்த்தனையாங்க. எழுதி வச்சுங்க. டிரான்சாக்ஷன்
10 ஆண்டுகள் ஆயிடுச்சா? கரெக்டாக 2016 கொண்டு வந்திருக்காங்க. யூபிஐ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2016. டிமானிட்டைசேஷன் பண்ணதும் 2016 நவம்பர் 8. ஸோ 2016 நவம்பர் 8. வாய்ப்பு கிடைச்சா இதெல்லாம் நல்லா இந்த சட்டமன்ற விவாதம்லாம் பாருங்க. இன்னையிலேருந்து கேள்வி நேரம் ஆரம்பிக்குது. கொஷினார் நேற்று வரைக்கும் மானிய கோரிக்கை, இந்த வெட்டு திருமணம்லாம் சொல்லுவாங்க. நீங்கள்லாம் அதை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன ஊர் வருது, அந்த ஊர்களில் என்னென்ன மாதிரி இருக்குது, மினிஸ்டர்ஸ்லாம் என்ன வயதில் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன வயசில் இருக்காங்க. எழுதிச்சுங்க. 11 நாடுகளில் யூபிஐ, மொத்தம் 11 நாடுகள். யூஏஇல இருக்குது, பிரான்ஸில் இருக்குது, பூட்டானில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, நேபாளத்தில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, மொரீசியஸில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, கம்போடியாவில் இருக்குது, கிரீஸில் இருக்குது, மால்தீவ்ஸில் இருக்குது. 11 நாடுகள். உங்களுக்கு ஃபாலோஅப்ஸுக்கு சொல்லியிருந்தேன். எழுதிடணும், நோட் எடுத்து எழுதிடணும். சரியா? யூஏஇ இருக்கு பாருங்க. அதே மாதிரி பிரான்ஸில் இருக்குது, பூட்டான் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, நேபாளம் இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, மொரீசியஸ் இருக்குது, கத்தார் இருக்குது, கம்போடியா இருக்குது, கிரீஸ் இருக்குது, மால்தீவ்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஊர் பணத்தை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதான் யூபிஐ கோடு வச்சு, சரியா, அந்த கியூஆர் கோடை வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை வருஷம் நிறைவு பெற்றிருக்கு? 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. அப்போ எந்த வருஷம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க? 2016 ஆகஸ்ட் 25. எழுதிங்க, ஆகஸ்ட் 25. ஸோ இன்னைக்கு தான் அறிமுகப்படுத்திய நாள், யூபிஐ அறிமுகப்படுத்திய நாள் ஆகஸ்ட் 25, 2016. ஆகஸ்ட் 15, 2016. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூபிஐ? யூனிக்கா, யூனிஃபைடா? ஸோ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது எத்தனை நாடுகளில் பணிவர்த்தனை? 11 நாடுகள். 11 நாடுகளில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? சர்க்கரை விலை விரைவில் குறையும், ஆனால் சர்க்கரை வியாதி குறையாது. இந்தியா தான் வந்து ரொம்ப அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க சர்க்கரை வியாதி அப்படிங்கிறதுல. எழுதி வச்சுங்க. ஸோ அடுத்து என்ன சார் முக்கியமானது அப்படிங்கிறது? மம்தா பானர்ஜி எந்த நாட்டினுடைய எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் எந்த ஒரு தொகுதியில் இருந்து தோற்று போனாங்க? பவானிபூர், நந்திகிராமில் தோற்று போனாங்க. பவானிபூர்ல ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க எம்எல்ஏவா இருக்காங்களா இல்லை தோற்று போனாங்களா? ஹரிஷூர், ஹரிஷூர் இப்போ அவங்க எம்எல்ஏவா இல்லையா? யாரோ சொல்றீங்க இல்ல, இருக்காங்களா இல்லையா? என்னமா தோத்துட்டாங்களா? சரி. H1B விசா இல்லைங்க. H1B விசா இல்ல, இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. H1B விசா, H1B விசா அப்படிங்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அவங்களுடைய தைரியத்தை பாராட்டணும். சரியா? நான் வந்து அரசியல இருந்து ஓய்வு பெற போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. H1B விசா அமெரிக்காங்க 98 லட்சமா, 98 லட்சம், நியர்வே 1 கோடி கட்டினா தான் நீங்கள் வந்து புதுப்பிக்க முடியும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்காவில் வெளிநாட்டு பயணிகள் தங்கி பணியாற்ற H1B விசா நுழைவு விசை அளிக்கப்படுகிறது. இந்த நுழைவு விசை மூலம் அந்நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா அதிக எண்ணிக்கையில் வேலை பார்க்குறாங்களா. இனிமேல் 98 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டினா தான் அங்கே இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ முக்கியமானது, அமெரிக்காவை ஆதரித்தால் ஒரு சொட்டு கூட கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாது. ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்கா வளைகுடா நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நேற்றைக்கு ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மெக்கா கூட்டணியில் சேர்றோம் அப்படின்னாங்க. பங்களாதேஷ். ஆல்ரெடி எத்தனை நாடு இருக்கு? 3 நாடுகள் அப்படிங்கிறது. 3 நாடுகள் அப்படிங்கிறதுல வந்து துருக்கி இருக்கா? துருக்கி இருக்கு. சவுதி அரேபியா இருக்கா? சவுதி அரேபியா இருக்கு. பாகிஸ்தான் இருக்காங்க. இப்போ யாரு ஜாயின் பண்றதா இருக்காங்க? இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் மீண்டும் எச்சரிக்கை. கல்ஃப் நேஷன்ஸ் எங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கணும், அமெரிக்கா ஆதரிச்சிங்கன்னா ஒரு சொட்டு கூட நாங்கள் தரமாட்டோன்றாங்க. ஸோ வலுக்கிறது அது மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. எழுதி வச்சுங்க. 2030க்குள்ள 200 லட்சம் கோடி வர்த்தகம் அப்படிங்கிறது எஸ்பிஐயோட தலைவர் சொல்லியிருக்கார். எஸ்பிஐயோட தலைவர் சிஎஸ் ஷெட்டி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான தலைவர். எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 1955, 1955. அப்போ எஸ்பிஐ உருவான ஆண்டு 1955. 2030க்குள்ள 200 லட்சம் கோடி வர்த்தகம். 200 லேக்ஸ் குரோரா. 200 லட்சம் அப்படின்றது 100 லட்சம் எவ்வளவு? 100 லட்சம்ன்றது 1 கோடி. ஆமா தானே? அப்ப 200 லட்சம்ன்றது 2 கோடி. அப்ப 2 கோடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோடி வர்த்தகமா? சரியா? 200 லட்சம் கோடினா 2 கோடி தானே?
பேசுங்கப்பா. அப்படியா? அதான் சொல்கிறேன். 200 லட்சம் கோடி. 200 லட்சமே 2 கோடி. அப்போ இது எப்படி சொல்லலாம்? 2 கோடியா? 2 கோடி கோடியா? ஆமாம், அப்படிதான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஸோ என்னவா தலைவரா? தலைவரா? சிஎஸ் ஷெட்டி. எஸ்பியோட தலைவர் சிஎஸ் ஷெட்டி. ஸோ ஐஎஸ்ஐ புதுதில்லியில் செயல்பட திட்டமாக எழுதி வச்சுங்க. உலகின் முன்னணி நிறுவனமான ஐஎஸ்ஐ. சொல்லுங்க, இது எங்க சார்? விண்வெளி மூலம் உளவு சேவைகளை அளிப்பதில் உலகின் முன்னணி நிறுவனமானவர்களும் ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது புதுதில்லியில் செயல்பட உள்ளது. பின்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஐஎஸ்ஐ நிறுவனம். வெளியே வச்சுங்க. ஐஎஸ்ஐ ஃபின்லாண்டு தான் அதோட கேபிட்டல் சிட்டி, ஹெட் குவார்ட்டர். ஐஎஸ்ஐ அப்படிங்கிறோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃபின்லாண்டு. கல்வியில் முதலிடம் வைக்கும் நாடு இது ஃபின்லாண்டு. ஃபின்லாண்டு அப்படிங்கிறது உலக அளவில் போலந்து, ஸ்பெயின், பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஜப்பான், கிரேக்கம், அமெரிக்கா ஆகிய நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. வச்சுங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபின்லாந்து இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் இது இருக்குது அப்படின்னு கேட்டால் போலந்தில் இருக்குது. ஐஎஸ்ஐ போலந்தில் இருக்குது, ஸ்பெயினில் இருக்குது, ஸ்பெயினில், பிரிட்டனில் இருக்குது, பிரிட்டன், ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஆஸ்திரேலியா, ஜப்பானில் இருக்குது, ஜப்பான், அமெரிக்கா, கிரீக் ஆகிய நாடுகளில் ஐஎஸ்ஐ இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுதுங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி எத்தனை நாடுகள் இருக்குது பாருங்கள். போலந்து, ஸ்பெயின், பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஜப்பான், கிரீஸ், அமெரிக்கா 7 நாடுகள் இருக்குது. ஃபின்லாந்தை சேர்த்து 8. ஃபின்லாந்தை சேர்த்து 8 நாடுகள். இப்போ 9வது நாடாக இந்தியா இணைகிறது. ஐஎஸ்ஐ சொல்கிறேன். உலகின் மிகப்பெரிய மிகவும் அதிநவீன செயற்கை துறை ரேடார் செயற்கைக்கோள் தொகுப்பு உள்ளது. சரியா? அப்போ என்ன சார் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஐஎஸ்ஐ. அப்போ நான் கெஸ் பண்ணுறது ஐஎஸ்ஐ. நீங்கள் பாருங்கள், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்டாக இருக்குமோ? இல்லை இல்லை, வேற. இது இந்தியன் வராது, இது உலக நாடு இருக்குது, இன்டர்நேஷனலாக இருக்கும். ஐஎஸ்ஐ சொல்லுப்பா. இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸா? மேபி இருக்கலாம். இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் மேபி இருக்கலாம். சரியா? ஏன்னா நீங்கள் ஐஎஸ்ஐனா அதில் ஏகப்பட்டது இருக்கும். இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸாப்பா? தெரிஞ்சு வச்சுங்க. வேற எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஐஎஸ்ஐ. அப்போ ஐஎஸ்ஐ எத்தனை நாடுகளில் இருக்கு? இல்லை, 9வது. எங்க செயல்பட இருக்கு? இந்தியாவில் தனது தடத்தை ஐஎஸ்ஐ நிறுவனம் வலுப்படுத்தும். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் உளவு பணிக்கு மேம்படுத்தப்பட்ட உளவு திறன்கள் மற்றும் தீர்வுகளை வழங்குவதற்கு ஐஎஸ்ஐயின் இந்திய கிளை முன்னுரிமை அளிக்கும். பேசாதீங்க. இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் மற்றும் தொழில்நுட்பங்களை சோதித்தல். இந்த மாதிரி இது வந்து ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு உளவு பார்க்கறது தான். ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு உளவு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஃபின்லாண்டில் இருக்குது. பாருங்கள், 2771 உடற்கல்வி ஆசிரியர்களா? 2771 உடற்கல்வி ஆசிரியர்கள். ரேபிஸ் இல்லா தமிழ்நாடு 107 கோடி ஒதுக்கியிருக்காங்களாம் ராபிஸ் அப்படிங்கிறதுக்கு. ஜவஹர் ஜானகி அப்படிங்கிறவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. எந்த வருஷம் பிறந்தாங்க? 31 அப்படிங்கிறதுல பிறந்தாங்க. எந்த வருஷம் இறந்தாங்க? 2026. ஸோ அவங்க நடித்த முதல் திரைப்படம் எந்த வருஷம்? 1951. என்ன திரைப்படம்? ஷௌகார். முதல் தமிழ் திரைப்படம். ஸோ வளையாபதி யாருடைய அந்த லிரிக்ஸ் அவங்க பேசுறாங்க? பாரதிதாசன் அப்படிங்கிறது. ஒரு 2 நிமிஷம் பாருங்க, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இன்னைக்கு நடத்துனதை பாருங்க. ஸோ ஐ வில் ஆஸ்க் யூ, சரியா? ஐ வில் ஆஸ்க் யூ இண்டிவிஜுவலி. ஸ்வீட்டி, பாரதி அண்ட் 4 more left.